தினதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். எப்போ நாம் கிறிஸ்தவங்களா மாறணுமோ அப்போ உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை, அன்பை, மகன் மகள் என்கின்ற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் கொடுத்ததை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அவர் அந்த பொறுப்பை பத்திரமாக காத்து கொள்ள வேண்டும். ஒரு குருவானவர்னா ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அந்த அபிஷேகம் இருந்தால் அவர் அற்புதங்கள் செய்ய முடியும், வல்லமைகள் செய்ய முடியும், நல்ல பிரசங்கம் வைக்க முடியும் இல்லையா? அதே போல் ஒவ்வொரு ஊழியக்காரிகளுக்கும் ஆண்டவர் ஒப்புவித்த ஆசீர்வாதங்களை அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் போய்விடும். சாத்தான் குடிகொள்ளுவான், சாத்தானும் வேதம் ஓதுவான் என்று சொல்லுவார்கள். ஸோ வேதத்தை சொல்லுகிறதை வைத்து ஒருவனோ ஒருத்தியோ நல்லவர்கள் என்று முடிவு எடுத்து விடாதீர்கள். அவர்கள் ஆண்டவருக்குள் இருக்கிறார்களா, ஆண்டவரை போல் வாழ்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். குருக்களை பார்ப்போம், கன்னியாஸ்திரிகளை பார்ப்போம். அவங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது கிறிஸ்துவினுடைய ஊழியங்கள். அதை அவர்கள் செய்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். செய்யவில்லை என்றால் ஐயா, அம்மா, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லலாம். செஞ்சுட்டு இருந்தால் விட்டுருங்க, ஏன்னா ஆண்டவர் பார்த்துப்பார். ஒரு ஊழியக்காரர் லேட்டஸ்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, கனடாவில் ஒரு பெரிய தீவு வாங்கிட்டார்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அது எதை குறிக்கிறது என்றால், அவர் தனக்கு என்று சொத்துக்களை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். அது டைசஸ்க்கு போவாது. ஆண்டவர் பேரில் அந்த சொத்து இல்லை, தாம் பேரில், மனைவி பேரில், பிள்ளைகள் பேரில், பேர பிள்ளைகள் பேரில் சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்றால், நீங்கள் ஒரு ஊருக்கு போனால் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த ஊருக்கு போகிறவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க, சாப்பிட கொடுப்பாங்க, அதை வச்சு சாப்பிடுங்க. ஒன்றும் கொடுக்கலையா, அந்த ஊருடைய கால் தூசி கூட உங்கள் காலடியில் இருக்க வேண்டாம், உதறிட்டு வந்துருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ சொத்து நம்ம சேர்க்கணுமா? தேவையில்லையே. உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். அதற்காக தானே தோமா இங்கே வந்தார். தோமா மூலமாக தானே சுவிசேஷம் இந்தியாவில் பரப்பப்பட்டது. எனவே சுவிசேஷம் உங்களுக்கும் எனக்கும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் உங்களால் பிறருக்கு சொல்ல முடியவில்லை என்றால் சொல்லுகிற சுவிசேஷத்தை பிறருக்கு பகிருங்கள். 1 தீமோத்தேயு 6:12 பார்க்கும்போது, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. இந்த நம்ம கிட்ட ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொள்ளுகிறது ஒரு பெரிய விசுவாசம். ஏன்னா இன்றைக்கு ஆளுகிற அதிகாரிகள் மத்தியிலே, நாம் இருக்கிற இடத்தில் மத்தியிலே நம்ம போராடி 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 தோற்று போயிடுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. நீங்கள் போராடினாலும் அந்த போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்ல போராட்டமாய் இருக்க வேண்டும். அப்படி நல்ல பொருத்தமாய் இருக்குமேயானால் நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அவ்வாறு போராடும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், கவலைகள் வரும், கஷ்டங்கள் வரும். வரும் பொழுது
நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டுமா? அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பவுல் சவுலா இருந்த பவுல் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு 2 கேள்வி தான் கேட்டார். ஆண்டவரே, நீ யார்? ஆண்டவர் சொன்னார், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அவர் இயேசுவை துன்பப்படுத்தவே இல்லை, கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினார். ஸோ நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நம்மை யாராவது துன்பப்படுத்தினால் அவர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். உங்களையோ என்னையோ யாராவது வீணாக போனவனே, அயோக்கியனே, முல்லை மாதிரி கேப் மாதிரின்னு சொன்னால் அவங்க ஆண்டவரை பழி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. அப்படி இல்லாமல் இருந்து உங்களை அவர்கள் பழித்து பேசுவார்களே, ஆனால் அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம். இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற போராட்டம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, அந்த காலத்திலிருந்தே இருக்க போராட்டம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு போராட்டம். உதாரணமாக, உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் எதிராக கூட போராட்டம் இருக்கலாம். அண்ணன் தம்பிக்கு எதிராக, அண்ணன் தங்கச்சிக்கு எதிராக போராட்டம் இருக்கலாம். நீங்கள் இருக்கிற ஆலயத்திலே உங்களுக்கு போராட்டம் இருக்கலாம். உங்களுக்கு பைபிள் படிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. இப்படி எக்கச்சக்க போராட்டம் இருக்கலாம். அதுதான் 2 சாமுவேல் 3:1 அழகாக சொல்கிறார். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம். யுத்தம்னே சொல்கிறார். யுத்தம்னா வார், சண்டை, யுத்தம்னே சொல்கிறார். அப்போ 2 குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படியாவது அழித்து ஒருவர் ஜெயிக்க வேண்டும் என்று சண்டையிட்டு கொண்டே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. உங்கள் வீட்டிலும் கூட அப்படி சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். துவண்டே போய்விடாதீர்கள். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு அருளையும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்வீர்களே ஆனால் அடுத்த வசனம் சொல்லு பாருங்க. தாவீது வர வர பலத்தான். ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பிறகும் தாவீது பலம் கொண்டே இருந்தான். சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனது. தாவீதின் குடும்பம் பலமாயிற்று, சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டு போயிற்று. தாவீதின் குடும்பம் எப்படி பலமாய் ஆயிற்று என்று வேதத்தை வாசிப்பீர்களே ஆனால் தாவீது ஆண்டவரை நம்பியே இருந்தான். தாவீது கோலியாத்தை எடுத்து சண்டை போடுறதோடு பார்த்தீங்கன்னா, கோலியாத்து மார் கவசம், கைக்கு கவசம், தலைக்கு கவசம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். அவனை லேசில் அடிக்கவே முடியாது. ஆனால் அந்த கோலியாத்துக்கு இந்த இடம் மட்டும் காலியாகிடுச்சு. அதை ஆண்டவர் சொன்னார் தாவீதினிடத்தில், நீ கல்லை கொண்டு இந்த இடத்துல எரி என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவருடைய அருள் இருக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான். இதை தான் யோகாவில் சொல்லுவாங்க, நீங்கள் தியானத்தில் இருந்து 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 அந்த குண்டல கேசினி என்கிறதை இங்கு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். இதை இந்துக்கள் சொல்லுவாங்க 3வது கண் என்று இந்த இடத்த சொல்லுவாங்க. ஸோ தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து கரெக்டாக அந்த உண்டிக்கல் எடுத்து கல்லை இங்கே அடித்தா, எவ்வளவோ கவசம் போட்டு இருந்த அவனை, யாருமே சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது என்கிற அவனை, இவன் ஆண்டவர் இவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொண்ட காரணத்தினால் ஆண்டவர் சொன்னதை நெற்றி பொட்டிலே அடித்து அவனை சாய்த்தான். அதற்கு இன்னும் கூட ஒன்று சொல்லலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்கும், பிரெயின் ஓய்வு எடுக்கவே எடுக்காது.
நீங்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தியானிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் இரவும் பகலுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து உங்கள் நெற்றி பொட்டிலே வைத்திருப்பீர்களே ஆனால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. எவ்வாறு ஆண்டவர் தாவீதின் குடும்பத்தை பலமான குடும்பமாய் மாற்றினாரோ அதே போன்று உங்களையும் என்னையும் இதே ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு ஜெயித்த இயேசு உங்களையும் என்னையும் மாற்றுவார். இது ஒரு பெரிய வாக்கு தத்தங்க. எத்தனையோ கடவுள் இருக்காங்க, அந்த கடவுளுக்கெல்லாம் சரித்திரமே இல்லை. இயேசுவுக்கு சரித்திரம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசு வருவார் என்று வந்தார், சிலுவையிலே அறையப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் இருந்தது, அறையப்பட்டார். உயிர்த்து எழுவார் என்று தீர்க்க தரிசனம் இருந்தது, உயிர்த்து எழுந்தார். நான் போகிறேன், பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கொடுத்து விட்டு சென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. அந்த பரிசுத்த ஆவியை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை 1 தீமோத்தேயு 6:20 சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் காத்து கொண்டிருப்போமேயானால் உங்களுக்கு எதிராக வருகிற யுத்தத்தில் நீங்கள் பலமாய்க்கொண்டே இருப்பீர்கள். அந்த யுத்தம் சாத்தானின் யுத்தமாயிருக்கலாம். உங்கள் நெற்றியிலே உங்கள் மனதிலே ஆண்டவருடைய வார்த்தையை தினந்தோறும் வாசித்து தியானித்து உள்மனதிலே வைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களை எந்த சக்தியும் அசைக்க முடியாது. எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஞானஸ்தானத்தின் பொழுது உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள். அப்படி காத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்திற்கு நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பணத்தை பற்றி யோசிக்காதீர்கள். வயநாட்டில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரே வினாடியிலே பிச்சைக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். ஒன்றுமில்லை, எல்லாம் போயிற்று. போகிற பொருளுக்காக எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ண ஆசீர்வாதமாய் வைத்து கொண்டு நீங்கள் நல்லா இருங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. God bless you all. Remain blessed.